ஆட்டுவிக்கும் பொம்மையாகவே இருக்கிறாள். பிறப்பிலிருந்து வளரும் சூழலில் இருந்து வேலை செய்யும் முறையிலிருந்து இறப்பு வரை பெண் யாரோ ஒருவரால் கட்டமைக்கப்படுகிறாள். மாதங்கி, சாதுனி, நாயகி, வாசவி, சூலி, மா, கபினி, மாணிக்கம், தனிச்சேரி, பண்டுகள், தலைச்சேரி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட தேவரடியார்கள் யார்? தேவரடியார்கள் தேவதாசிகளாக மாற்றப்பட்டனரா? கோவில்களுக்காக நேர்ந்து விட்டவர்கள்தான் இவர்களா? மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட அவர்களின் வரலாறு என்ன? தேவரடியார் முறை என்பது அரசரால் நியமிக்கப்பட்ட கலை வளர்க்கும், கோயில் பராமரிக்கும் அதிகார முறை. தேவரடியார் கோயில்களில் ஆடல், பாடல், பூசை, பராமரிப்பு மேற்கொள்வதற்காக தானே முன்வந்த பெண்களாவர். இவர்களில் அரசர்குல பெண்களும் உண்டு. கோயில்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உயரிய அங்கீகாரமே தேவரடியார் முறை. இவர்கள் பாலியல் பதுமைகள் இல்லை. சோழர் காலத்தில் தேவரடியாரின் கலைகள் போற்றி வளர்க்கப்பட்டன. பெருவுடையார் கோயிலின் உள்ளே மாடித்தளத்தில் அவர்களுக்கு தனி இடமும், கோயிலை சுற்றி இருந்த பெருவீதியில் தனி வீடுகளும் வழங்கப்பட்டன. சோழகுல சுந்தரி, இரவிகுல மாணிக்கம், வீரசோழி, சோழ சூளாமணி, ராஜ சூளாமணி, குந்தவை, சோழ மாதேவி, சோழதேவி, வானவன் மாதேவி என்னும் தேவரடியார்களின் பெயர்களே தேவரடியார்களில் அரசகுலத்தவரும் இருந்தனர் என்பதை பறைசாற்றுகின்றன. பிற குல பெண்களுக்கு சோழர் குல பட்டங்களும் வழங்கப்பட்டன. அந்த அளவிற்கு சமூகத்தில் உயர் மரியாதையுடன் நடத்தப்பட்டவர்களே தேவரடியார்கள். அடியார் என்பதோ ஒரு கோட்பாட்டுக்கு தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர் என்ற பொருள். சிவனடியார் என்றால் சிவனியத்துக்கு தம்மை ஒப்படைத்தவர் என்று பொருள். குந்தவை என்பது ராசராச சோழனின் மூத்த சகோதரியின் பெயர். அவர் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக தன் மகளுக்கும் குந்தவை என்றே பெயரிட்டார் ராஜராஜ சோழன். பெருவுடையார் கோயிலில் இருந்த தேவரடியாரில் குந்தவை என்ற பெயருடைய தேவரடியாரும் இருந்ததை கவனித்தால் ராஜராஜன் காலத்தில் தேவரடியார் முறை எந்த அளவு உயர் அதிகாரம் உடையது என்பதை உணரலாம். தேவரடியார்களாக தேர்ந்தெடுக்கப்படும் பெண் வேறு எந்த ஆடவருடனும் உறவு வைத்திராத தூய்மை வாய்ந்தவளாக இருத்தல் வேண்டும். பின்னர் அவளுக்கு ஆடல், பாடல், அலங்காரம் உட்பட பல்வேறு கலைகளில் வளர்ப்பு தாயால் பயிற்சி அளிக்கப்பட்டு தக்க காலம் வந்த பிறகு அவள் கடவுளுடன் மனம் முடிக்கப்படுகிறாள். இதற்கு பொட்டுக்கட்டுதல் என்று பெயர். அவள் இறக்கும் போதும் மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டே எரியூட்டப்படுகிறாள். ஏனைய இந்து பெண்களின் மன வாழ்க்கையும் விதவை என்ற நிலையும் தேவரடியார்களுக்கு கிடையாது. 8ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுக்களை ஆராய்ந்த லெஸ்லி சி ஓர் தமிழகத்தின் கல்வெட்டுக்களில் பெண்களின் நிலை குறித்து, கல்வெட்டுகளில் கோயிலுக்கு சொந்தமானவராக விவரிக்கப்படும் பெண் கோயில் பெண் ஆவார். கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்ற அர்த்தத்தில் இப்பெண் தேவரடியாள் என்று குறிப்பிடப்படுகிறாள். மேலும் இவர்கள் நாட்டியக்காரிகள் என்பதை விட கொடைகளை வழங்கியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கோயிலுக்கே கொடைகள் வழங்கும் உயர்ந்த நிலையில் இருந்தோரே தேவரடியார் தவிர பொருளுக்காக விபச்சாரம் செய்தோர் இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தகைய முறை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலில் இருந்தது. இறுதியாக தெரிய வரும் புள்ளி விவரப்படி புதுக்கோட்டை சமஸ்தான நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 32 தேவரடியார்கள் பணியாற்றியுள்ளனர். தேவதாசி என்ற சொல்லை முதலில் குறிப்பிடும் கல்வெட்டு கிபி 1113 கர்நாடகத்தில் உள்ள அலனஹள்ளியில் காணப்படுகிறது. பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், மாசி மகம், தைப்பூசம் போன்ற திருவிழா காலங்களில் கும்மி, கோலாட்டம் என சதிர் ஆட்டம் களை கட்டுமாம். அசைவு, அலாரிப்பு, ஐதீஸ்வரம், சங்கராபரணம், தில்லானா, பதம், நோட்டீஸ்வரம் போன்று ஒவ்வொரு பிரிவுகளையும் கற்று அதில் கை தேர்ந்தவர்களையே கோயிலுக்கு மன்னர்கள் முன்னிலையில் அரங்கேற்றப்படுவார்கள். காலப்போக்கில் தேவதாசிகளாக இருந்தவர்கள் மறைய அவர்களால் நிகழ்த்தப்பட்ட இந்த கலையும் மறைந்தது. அதாவது தேவரடியார்கள் தேவதாசிகளாக மாற்றப்படுகின்றனர். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை தேவதாசிகள் இல்லாத கோவில்களே தென்னிந்தியாவில் இல்லை. அசோகர் முதல் ராஜராஜ சோழன் காலம் வரை பல தேவரடியார்களை இவர்கள் கோவில்களுக்காக தானமாக அளித்துள்ளனர். ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் 400 தேவரடியார்கள் இருந்ததாக தெரிய வருகின்றது. இவர்களுக்கு பொன்னும் பொருளும் நிலமும்
ஊக்கத்தொகைகளும் அரசர்களால் வழங்கப்பட்டு வந்தது. ராஜராஜ சோழனுக்கு பிறகு கோவிலில் நடனமாடிய தேவரடியார்கள் சில மன்னர்களால் தங்களின் அந்தரங்க நாயகிகளாக மாற்றப்படுகின்றனர். இவர்களுக்கு வழங்கி வந்த சன்மானங்களும் நிறுத்தப்பட்டன. வறுமைக்கு தள்ளப்பட்ட இந்த தேவரடியார்கள் இரண்டாக பிளவடைந்து கடவுளுக்கு தொண்டாற்றியவர்கள் தேவரடியார்கள் என்றும் விலை மாதுக்களாக போனவர்கள் தேவதாசிகள் என்றும், ஒரு புறம் தேவதாசிகள் அதிகரித்துக் கொண்டும் மறுபுறம் தேவரடியார்கள் குறைந்த அளவே கோவில்களில் பணியாற்றினர். தேவரடியார்களில் பலர் தேவதாசிகளாக மாற்றப்பட்டனர். 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழகத்தை கைப்பற்றிய அலாவுதீன் கில்ஜி தனது படைத்தளபதியான மாலிக் கபூருடன் இணைந்து இந்த தேவரடியார்களை வலுக்கட்டாயமாக இல்லற வாழ்க்கையில் நுழையச் செய்தனர். அரசுகளின் கொடைகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. காலங்கள் கடந்தன. பின்னர் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி வந்தது. பாலியல் நோய்கள் பரவி வந்த அந்த காலத்தில் இவற்றை கட்டுப்படுத்த தேவரடியார்களையும் தேவதாசிகளையும் ஒரே இனமாக பட்டியலில் சேர்த்தனர். பண்டைய காலங்களில் உயர்வாக பார்க்கப்பட்ட தேவரடியார்கள் காலப்போக்கில் மிகவும் இழிவாக பார்க்கப்பட்டனர். 1930ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தனி ஒரு ஆளாக தேவதாசிகளின் முறையை ஒழிக்க சட்ட முன் வரைவை சென்னை சட்டமன்ற மேலவையில் முன்மொழிந்தார். பலர் இதில் அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டனர். காங்கிரஸில் ராஜாஜிக்கு போட்டியான சத்தியமூர்த்தி ஐயர், இன்றைக்கு தேவதாசி முறையை ஒழிக்கச் சொல்வீர்களானால் நாளைக்கு பார்ப்பனர்களை அர்ச்சகராக்குவதையும் எதிர்க்கலாம். தேவதாசிகளை ஒழித்துவிட்டால் பகவானின் புண்ணிய காரியங்களை யார் செய்வார் என்று வாதிட்டார். இதற்கு தக்க பதிலடியாக, பகவானின் புண்ணியத்தை இதுவரை எங்கள் குல பெண்கள் பெற்று வந்தனர். வேண்டுமானால் இனி அவரது இனப்பெண்கள் அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமே. அது என்ன எங்கள் குலத்திற்கே ஏகபோக காப்பிரைட்டா என்று திருப்பி கேட்டார் முத்துலட்சுமி ரெட்டி. பல போராட்டங்களுக்கு பிறகு இளம் வயதிலேயே பொட்டுக்கட்டப்பட்டு விட்ட ராமாமிர்தம் அம்மையார் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருவராலும் பெரியாரின் வழிநடத்துதலில் 17 வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 14, 1956 அன்று சென்னை தேவதாசி எதிர்ப்பு சட்டம் நிறைவேறி தேவதாசிகளுக்கு திருமணம் செய்யும் உரிமையை பெற்றுத் தந்தனர். 1947ஆம் ஆண்டில் வழக்கொழிந்து போன தேவதாசி முறையின் கீழ் நடனமாடி வந்த பெண்களில் ஒருவர் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் 80 வயதான விராலிமலையைச் சேர்ந்த முத்துக்கண்ணம்மாள். தேவதாசிகளின் முக்கிய பணி நடனம். அந்த ஆட்டக்கலையின் பெயர்தான் சதிர் ஆட்டம். இந்த நடனம் இன்னும் இளமை துடிப்போடு இருக்கிறது முத்துக்கண்ணம்மாவிடம். இந்த சட்டம் இந்து கோயில்களுக்கு பெண்களை நேர்ந்து விடுவதை சட்டத்துக்கு புறம்பானதாக அறிவித்தது. கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை உணர்வு மற்றும் உடல் ரீதியாக வன்கொடுமை செய்த தேவதாசி முறை எந்த விதத்திலும் நம் தலைமுறையை சேராமல் இருத்தலே நலம். பெண்களின் வளர்ச்சியும் பாதுகாப்புமே நம் மொத்த நாட்டின் வளர்ச்சி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொன்றுதான் தீர வேண்டும்.